நம்ம கதையில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முட்டாள்தனம். எதெல்லாம் நம்ம முட்டாள்தனம்னு சொல்லுவோம்? நம்ம ஒரு வேலையை ஒருத்தங்கள்கிட்ட சொல்லுவோம், அதை அவங்க வேறு மாதிரி மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் இப்படி முட்டாள் மாரி பண்ணி வச்சுருக்கேன், முட்டாள்தனமாக பண்ணுறேன், நம்ம சொல்கிறத கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம முட்டாள் சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு அதுதான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஆர்குமெண்ட் வரும், நான் சொல்கிறது தான் கரெக்ட், நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு. அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க, தான் சொல்கிறது தப்பு, கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம முட்டாள்தனம்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு காட்டில் ஒரு புலிக்கும் மானுக்கும் சண்டை வருது. மான் சொல்லுது புல்லோட நிறம் சிவப்புன்னு, புலி சொல்லுது இல்லை புல்லோட நிறம் பச்சை அப்படின்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் பயங்கர ஆர்குமெண்ட் போகுது. அந்த மான் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை, அந்த புல்லோட நிறம் பச்சை. இந்த புலி போய் ஒரு புல்லை எடுத்துகிட்டு வந்து காட்டுது, இங்கே பாரு, இதுதான் பச்சை கலர், நீ சொல்கிற சிவப்பு கலர் வேற, இதுதான் பச்சை கலர்னு சொல்லுது. உடனே மான் சொல்லுது, இதுக்கு பேர் தான் சிவப்பு கலர், இது பச்சை கலர் கிடையாதுன்னு சொல்லுது. ஆர்குமெண்ட்டு 1 டே 2 டேஸ் 3 டேஸ்னு போயிட்டே இருக்கு. கடைசியாக ஃபைனலாக ஒரு முடிவு வருதுங்க. காட்டோட ராஜா சிங்கத்திட்ட போகும். சிங்கத்துக்கிட்ட போய் முடிவு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 கிழமை சிங்கத்திட்ட போகுதுங்க. போன உடனே சிங்கத்திட்ட போயிட்டு புலி சொல்லுது, இங்கே பாருங்க ராஜா, இந்த புல்லோட நிறம் நான் பச்சைன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த மான் இதை சிவப்புன்னு சொல்லுது அப்படின்னு. உடனே ராஜா மானை கூப்பிட்டு, இதோட நிறம் என்ன அப்படின்னு கேட்குது. மான் சொல்லுது, இதோட நிறம் சிவப்பு ராஜா அப்படிங்குது. இது சிவப்புனா உனக்கு சிவப்பு தான், இது புல்லோட நிறம் சிவப்பு தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுது. உடனே மானுக்கு சந்தோஷமாக எடுத்து ஜாலியாக துள்ளி குதிக்குது. புலிக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, இதுக்கு பேர் பச்சை கலர் தானே, இதை ஏன் ராஜா சிவப்புன்னு சொல்லி கரெக்டுன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மான் இதோட விட்டுச்சா பார்த்தீங்களா, இல்லை அப்போ புலி தப்பாக தானே சொல்லியிருக்கான், அப்போ அவனுக்கு பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே ராஜா சொல்கிறாரு புலிக்கிட்ட, நீ ஒரு வாரம் யார்கிட்டையும் பேசக்கூடாது, இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே புலி கேட்குது, சரி ராஜா, நான் உங்களோட தண்டனையை ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு அதை சரி பண்ணி விடுங்க. சரி என்ன கேளு அப்படின்னா, இந்த புல்லோட நிறம் என்ன ராஜா அப்படின்னு கேட்குது. உடனே ராஜா சொல்லி, இதோட நிறம் பச்சை, அப்புறம் ஏன் நீங்கள் மானுக்கிட்ட சிவப்பு தான் சொல்லி அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்குது. உடனே அதுக்கு ராஜா சொல்கிறாரு, நீ ஒரு புலி, அது ஒரு மான், நீ மானுக்கிட்ட உன்னோட தகுதியை குறைச்சிக்கிட்டு சண்டை போட்டதே வேஸ்ட்டு. இதில் நீ அந்த மான் சொல்கிறது தப்புன்னு சொல்லி நீ கரெக்ஷன் வேறு பண்ணியிருக்க, ஆனால் அது ஒத்துக்காது, ஏன்னா அது ஒரு முட்டாள் மான். நீ அதுக்கிட்ட இப்போ என்ன தான் சொன்னாலும் அது சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லும். நீ அதுக்கிட்ட உன்னோட நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதுக்காக தான் உனக்கு அந்த தண்டனை. நீ புல்லோட நிறம் பச்சைன்னு சொன்னது கிடையாது. நம்மள பல பேர் அப்படி தான், நம்ம என்ன சொன்னாலும் காதில் வைக்க மாட்டாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டும்பாங்க. அவங்கள்ட்ட ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிடும். நம்மளுக்கு தெரியும் நம்ம சொன்னது கரெக்டுன்னு.